துவாவை மரணம் செய்து கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் மனமுருகி ஓத கடமைப்பட்டிருக்கிறீர்கள், மனமுருகி கேட்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அதனால அரபி இபாரத்தோடு அர்த்த புஷ்டியோடு இந்த துவாவை ஓதி பெருவெல்ல பேராபத்துக்களிலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நம்முடைய சொத்து சுகங்களையும் நம்முடைய வேளாண் நிலங்களையும் நம்முடைய கால்நடைகளையும் இன்ஷா அல்லாஹ் பாதுகாத்து தீர வேண்டும். எங்கே பாருங்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனதில் ஒரு பெரிய சோகத்தையும் மனதை கனக்கச் செய்யக்கூடிய துன்பங்களில் ஒன்று இயற்கை சீற்றங்களால் வரக்கூடிய பேராபத்துக்கள். அல்லாஹு தாலா எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பை தந்துவிட்டான். அதே போல சூனியங்கள், கந்திர்ஷ்டிகள் இது போன்றவைகளிலிருந்து பாதுகாப்பை தந்துவிட்டான். எல்லா துன்பத்தின் வாசலையும் இவனுடைய விஷயத்தில் அல்லாஹு தாலா அடைத்து விட்டான். இப்படி நிம்மதியாக போய்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் திடீரென ஏற்பட்ட பெருமழையால் பெரும் பாதிப்புக்குள்ளாகி அவன் வீடு வாசலை இழந்து ஒன்றுமில்லாதவனாக, குடும்பத்தில் முக்கிய நபர்களை இழந்தவனாக மாறக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக எல்லோருக்கும் எந்த நேரமும் ஏற்படலாம். நான் சென்னையில் இருக்கிறேன், பாதுகாப்பு உணர்வோடு இருக்கிறேன் என்று எவனும் சொல்ல முடியாது. அதே போல நான் அவுட்டர் சிட்டி தூத்துக்குடி, மதுரை, திருநெல்வேலி இது போன்ற பகுதிகளில் இருக்கிறேன், அதனால் பெருமழை என்பது எங்கள் ஊருக்கு வராது, எங்களை தாக்காது என்றும் சொல்ல முடியாது. இப்போ உள்ள ட்ரெண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கேயெல்லாம் வானம் பார்த்த பூமி என்று நாம் நினைத்தோமோ அந்த இடமெல்லாம் வானத்தை பொத்து கொண்டு மழை பெய்கிறது. எந்த இடங்களெல்லாம் வெள்ளம் கண்டிப்பாக இங்கு சூழாது அப்படின்ற நிம்மதியோடு தைரியத்தோடும் இன்னும் சொல்ல போனால் இருமாப்போடும் வாழ்ந்தார்களோ அவர்களை எல்லாம் உருகுலைய வைத்தது இந்த பெருமழை. இந்த பெருமழையினுடைய பேராபத்துக்கள் 1, 2 அல்ல, வீடு வாசல்களை அழிக்கும், அதே போல உயிர்களை கொல்லும். சில பல நேரங்களில் கால்நடைகள், மரங்கள், விவசாய நிலங்கள் எல்லாவற்றையுமே இது என்ன செய்துவிடும், இங்கெங்கண்ணாதபடி அனைத்தையுமே இது என்ன செய்யும், பதம் பார்த்து விடும். இந்த மழை ரஹமத் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் ரஹமத் சில பல நேரங்களில் உருமாறி லானத்தாக மாறக்கூடிய ஒரு துயரத்தை சில நேரத்தில் அனுபவித்து வருகிறோம். இந்த லானத்தாக மாறக்கூடிய இந்த மழை மக்களை அழிப்பதில் தீவிரம் காட்டி விடுகிறது, உயிரினங்களை அழிப்பதிலும் தீவிரம் காட்டி விடுகிறது. மொத்தத்தில் உலகத்தை சுருக்குவதில் அது பெரும்பங்கு வகிக்கிறது. இந்த பேராபத்துக்களிலிருந்து ஒவ்வொருவருமே பாதுகாப்பு தேடுவது அவசியமான ஒன்று. மழை அதிகப்படியாக பெய்யும் போது ஒவ்வொரு மோமினும் இந்த துவாவை, இந்த வசீஃபாவை கண்டிப்பாக ஓதித்தான் தீர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியில் ஏறி குத்துபா பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு சஹாபி வருவார். யா ரசூலல்லாஹ், கால்நடைகள் எல்லாம் வறட்சியில் இறந்து விட்டன, விவசாய நிலங்கள் பொய்ப்பித்து விட்டன, மழை இல்லாமல் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது, மழைக்காக துவா செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழைக்காக துவா செய்வாங்க. 1 வாரம் 2 வாரம் தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். தாங்க முடியாத அளவுக்கு மழை பெய்து கொண்டே இருக்கும். எல்லாமே நிரம்பிடும். மக்கள் பெரும் துயரத்திற்கும் கஷ்டத்திற்கும் ஆளாவார்கள். இயல்பு வாழ்க்கை கொஞ்சம் கூட, இயல்பு வாழ்க்கை டோட்டலாக மாறி பெரும் பதற்ற வாழ்க்கையாக மாறிவிடும். இந்த சூழலிலும் அந்த சஹாபி வந்து கேட்பார், யா ரசூலல்லாஹ், பெரிய அளவுக்கு மழை பெய்து சேதாரத்தை ஏற்படுத்தி விட்டது அப்படின்னு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை தூக்கி செய்த துவாவைத்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். கண்டிப்பாக பெருமழை பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளில் உள்ள மக்களும் இந்த துவாவை மரணம் செய்து மனமுருகி கேட்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அதனால அரபி இபாரத்தோடு அர்த்த புஷ்டியோடு இந்த துவாவை ஓதி பெருவெல்ல பேராபத்துக்களிலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நம்முடைய சொத்து சுகங்களையும் நம்முடைய வேளாண் நிலங்களையும் நம்முடைய கால்நடைகளையும் இன்ஷா அல்லாஹ் பாதுகாத்து தீர வேண்டும். எங்கே பாருங்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள்.
அதற்கு பிறகு அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா அல்லாஹும்ம அலல் அகாமி வல்லிராபி வ புத்தூனில் அவுதியதி வ மனாபித்தி ஷஜரி. அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா அல்லாஹும்ம அலல் அகாமி வல்லிராபி வ புத்தூனில் அவுதியதி வ மனாபித்தி ஷஜரி. திரும்பவும் சொல்கிறேன். அல்லாஹும்ம ஹவாலைனா, திரும்பவும் சொல்கிறேன். அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா அல்லாஹும்ம அலல் அகாமி வல்லிராபி வ புத்தூனில் அவுதியதி வ மனாபித்தி ஷஜரி. திரும்பவும் சொல்கிறேன். அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா அல்லாஹும்ம அலல் அகாமி வல்லிராபி வ புத்தூனில் அவுதியதி வ மனாபித்தி ஷஜரி. அல்லாஹுவே, எங்கள் பகுதிகளை சுற்றி இந்த மழையை பொழியவை, எங்கள் மீது பொழிய வைக்காதே. மலை குன்றுகளின் மீதும் மலைகளின் மீதும் உயரமான இடங்களின் மீதும் மேடான இடங்களின் மீதும் பள்ளத்தாக்குகளின் நடுப்பகுதிகளிலும் மரங்கள் முளைக்கும் இடங்களிலும் இந்த மலையை நீ பொழிவாயாக அப்படின்னு சொல்லி பொருள் முடியுது. இது சஹீஹுல் புகாரியில இடம்பெற்ற ஒரு அற்புதமான ஹதீஸுடைய துவா. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, பேராபத்துக்கள், பெரும் நஷ்டங்கள் வெறுமென்ன மனிதர்களால், ஜின்களால், ஷைத்தான்களால் அல்லது வேறு வகையான சூழல்களால் ஏற்படும் என்பதல்ல. பேராபத்துக்களில் சிலவைகள் வானுலகத்திலிருந்தும் ஏற்படுகின்றன. மற்றவைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்தால் ஒன்றுமே இல்லாமல் கனப்பொழுதில் அழிக்கக்கூடிய வல்லமை படைத்ததுதான் இயற்கை சீற்றங்களின் பேரழிவுகள். அதனால் அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக கேட்கணும். வெறுமன்ன செல்வத்துக்கு வசீஃபா, நோய்க்கு வசீஃபா, ஆரோக்கியத்துக்கு வசீஃபா, பெரிய நிம்மதிக்கு வசீஃபா, அதோடு கூடி அல்லாஹ்வுடைய மழை, இடி இது போன்றவைகளால் ஏற்படக்கூடிய பேராபத்துக்கள், பெரும் நஷ்டங்களிலிருந்தும் பாதுகாப்பு தேடுவது ஒவ்வொரு மோமினுக்கும் தலையாய கடமையாக இருக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக துவா செய்யுங்க. கண்டிப்பாக இதை மற்றவர்களுக்கும் பரப்பி இந்த துவாவை மற்றவர்களையும் ஓத வைத்து அல்ஹம்துலில்லாஹ் சவாபை அள்ளி கொள்ளுங்கள். இந்த துவாவை மற்றவர்களையும் ஓத வைத்து சவாபை அள்ளி கொள்ளுங்கள். அல்லாஹ் ரஹமத் செய்வானாக. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.